இன்றைய நாள் புனித மிகுந்த பத்ர் சஹாபாக்களுடைய தினம். இஸ்லாமிய பெரும் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மக்கள் எந்த காலத்திலும் தோல்வியடைய மாட்டார்கள் என்பதை நிரூபித்த ஒரு நன்னாள். இந்த நன்னாளை சிறப்புப்படுத்தக்கூடிய விதத்தில் அதனுடைய சின்ன படிப்பினையை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சுருக்கப்படுத்திக் கொள்கிறோம். இறைவனை நெஞ்சில் நிறுத்தியவனுக்கு தைரியம் மட்டும் போதும், மனோபலம் மட்டும் போதும். அவனுக்கு உபகாரங்களும் தேவையில்லை, உபகரணங்களும் தேவையில்லை. துணிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்க அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ்வுடைய தவக்குல் தான். அது மட்டும் இருந்தாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு பெரும் வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவார். வெறுமன தோற்றத்தை வைத்து இவர் முடியாதவர், கூட்டத்தை பார்த்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாத கூட்டம் என்று நிர்ணயிக்க முடியாது. பலத்தை விட, படைபலத்தை விட பெரும் பலமாக அல்லாஹ்வுடைய தவக்குல் இருக்கிறது என்பதை இந்த பத்ர் யுத்த களம் ஒரு பெரும் படிப்பினையாக சமூகத்திற்கு தருகிறது. சகோதரர்களே, சிறிய கூட்டம்தான், 313 சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான நபர்களை வென்றாங்கன்னு சொன்னா, இந்த வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து தான் கொடுத்தான். தன் புறத்திலிருந்து தான் கொடுத்தான். ஏன்னா அவங்கள் உள்ள அந்த தவக்குலுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. மலக்குகள் வெறுமனே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலும், சஜிதா செய்வதிலும், அரிசை சுமப்பதிலும், பலம் வருவதிலும், தொடர்ந்து அவனை இபாதத் செய்வதிலும் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு சொல்லி மனிதனோடு சேர்ந்து நீங்களும் போராடணும்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு கட்டம் தான் பத்ர் யுத்த களம். சகோதரர்களே, இது தவக்குலுக்கு கிடைத்த பரிசு. அதனால எதுக்கு சொல்றாங்க, வாகனத்துல ஏறும் போதே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லி நாம வாகனத்துல ஏறி பயணம் செய்யும் போது நம்மோடு ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நியமனம் செய்கிறார். தவக்குல்ற வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு, இறைவனின் நம்பிக்கையின் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரும் பரிசு. வீட்டுக்குள் வீட்டை விட்டு வெளியே ஏறும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், உன் பாதுகாப்பில் செல்கிறேன் என்று சொன்னால் அவரோடு சேர்த்து ஒரு மலக்கையும் அல்லாஹ் நியமனம் செய்கிறார். உங்களுக்கு நான் அன்னைக்கு கூட சொன்னேன், யார் ஒருவர் ஒழுவோடு படுக்கிறாரோ அல்லாஹ்வுடைய தவக்குலோடு, ரப்பே எனக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்கி என்னுடைய தூக்கத்தை ஒரு பரக்கத்தாக ஆக்கி வைன்னு சொல்லிட்டு ஒழுவோடு தூங்கினாருன்னு சொன்னா அவரோடு சேர்த்து ஒரு மலக்கையும் அல்லாஹ் நியமனம் செய்கிறார். அந்த மலக்கு என்ன எப்படி இருக்கிறார், அவரோடு ஒட்டி கொள்கிறார். ஒட்டி கொண்டு அவருக்காக தொடர்படியான துவாவில் ஈடுபட்டே கொண்டிருக்கார். இவரு கொரட்ட சத்தம் விடும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ஆற அமர இவருக்காக துவா செய்வார். ஒரு ஒத்த ஒழுவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு. நம்ம என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? எப்போ தொழுகை வரும் அப்பதான் ஒழு செய்யணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தூக்கத்திற்கு ஒழு செய்வது கூட பெரிய பரக்கத். அது சொல்லப்படுகிறது, அந்த இரவில் அவன் இறந்து விட்டானே ஆனால் ஷஹீதாக எழுப்பப்படுகிறான், மார்க்க போராளியாக கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த அமலியத்தில் நிரந்தரத்தை தருவானாக. ஏதாவது ஒரு நேரம் ஒன்று செஞ்சுட்டு படுக்கிறது அல்ல, தினசரி ஒழுவோடு இருக்கக்கூடிய ஒரு பரிபக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது. அப்ப மனோபலம் அல்லாஹ்வுடைய தவக்குலுடைய, அல்லாஹ்வுடைய தவக்குலோடு சேர்ந்த மனோபலம் ஒரு பெரும் வெற்றி ஈட்டி தரும் அப்படின்றதுக்கு பத்ர் யுத்த களம் ஒரு பெரும் சான்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பாங்க, ஒரு நபித்தோழர் ஓடுவார் பத்ர்ல, துரத்திக்கிட்டு ஓடுவான் எதிரி. அப்படியே துரத்திக்கிட்டு ஓடும் போது எதிரியை துரத்திக்கிட்டு என்ன செய்வார், இவர் ஓடுவார். ஓடக்கூடிய நேரத்துல கொஞ்ச தூரத்திலேயே ஏதோ ஒரு பொருள் அவனை இல்லாமல் ஆக்கி அவனை முடக்கி கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் பார்த்தாரு. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறு யாருமே கிடையாது, உங்க வேலையை மலக்குகள் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னாங்க. 313 பேரை வச்சு இதெல்லாம் யதார்த்தத்தை மீறினது. 1000க்கும் 313க்கும் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, 700 சொச்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் தஆலா சவாலாக மாற்றி அவர்களோடு சேர்த்து மலக்குகளை இறக்கினான். மலக்குகளுடைய அடி தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, மலாயிகத்துல் கிலாம், மலக்குகள் கடின சித்தம் படைத்தவர்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கே இருப்பவர்கள் மலாயிகத்துல் கிலாம், கடின பலமுள்ள, மனபலமுள்ள, பெரும் கடின சித்தமுடைய மலக்குகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும்,
அல்லாஹ்வுக்கு எந்த காலத்திலும் அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த மலக்குகளுடைய சக்தி என்று சாதாரணப்பட்டதல்ல, கடும் பலம் உள்ளவர்கள். அந்த கடும் பலத்தை இந்த பத்ர் யுத்த களத்தில் அவர்கள் பிரயோகித்தார்கள். சகோதரர்களே, மூமின்களுடைய இந்த தவக்குலுக்காக, மூமின்களுடைய இறையச்சத்திற்காக, மூமின்களுடைய வெற்றிக்காக. எகிப்திய மன்னர்கள்ல இந்த கொடுங்கோல் மன்னர்கள்லாம் இருந்தாங்க சில பேர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல ஒருத்தன் என்ன செஞ்சான்னு சொன்னா, கொடுமாட்சி, முஸ்லிம்கள் தான் அவங்கள்லாம், ஆனாலும் கொடுமாட்சி கடுமாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுல ஒரு அரசர் என்ன பண்றான்னு சொன்னா, 18,000 பேரை வந்து ஒரே பெரும் ஹால்ல உண்ண உணவின்றி குடிக்க தண்ணீர் இன்றி அடைத்து சித்திரவதை செய்து கொன்றான். அவங்களுள்ள உள்ள அரசர்கள், எகிப்துகள் உள்ள அரசர்கள்ல. அப்ப இவனை எதிர்த்து கேட்கணும்னு சொல்லி ஒரு தனி மனிதனாக இமாம் அபுல் ஹசன் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிளம்புறாங்க. அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க, கிளம்புறாங்க. கிளம்பி தனி ஒரு மனிதனாக அவனை எதிர்த்து நின்று போராடுறாங்க. மக்களுக்கு மத்தியில நீ கட்டவிழ்த்து, அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறியா, அநீதத்தை கட்டவிழ்த்து விடுறியா, உன் ஆட்சி அஸ்தமனமா போகக்கூடிய காலம் கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்ச நாள், நிறைய நாள் இல்ல, கொஞ்ச நாள்லயே உன் ஆட்சி அஸ்தமனமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவனை எதிர்த்து நிக்கிறாங்க. என்ன பண்ணான் தெரியுமா, உனக்கு சரியான தண்டனையை கொடுப்பேன், அந்த தண்டனையை பார்த்துட்டு எவனுமே என் முன்னாடி பேச முடியாது, அதாவது நினைக்க கூட முடியாது, பேசுவதற்கு நினைக்கவே முடியாத ஒரு தண்டனை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுல் ஹசன் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறையில போட்டான். சிறையில போட்டு என்ன பண்ணான் தெரியுமா, சிங்கத்தை, பசியோடு உள்ள சிங்கத்தை கட்டவிழ்த்து விட்டான் அந்த சிறைக்குள்ள. என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு பயந்து நடுங்கி நம்மள்ட்ட சரணாகதி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைக்குள்ளேயே அந்த சிங்கத்தை என்ன செய்யறான், விட்டுட்டான். விட்ட உடனே அபுல் ஹசன் பன்னாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சிங்கம் நேராக செல்கிறது, சாந்தமாக அவர் முன்னாடி அமருகிறது. அமர்ந்து அவருடைய அந்த நெற்றி இருக்கிறது அல்லவா, அதை நாவால் நக்குகிறது. சகோதரர்களே, நாவால் நக்குகிறது. அபுல் ஹசன் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய நெற்றியை வந்து நாவால் நக்குகிறது. ஆச்சரியப்பட்டு போனான். ஆச்சரியப்பட்டுட்டு கடைசியில சிங்கம் பின்வாங்கின உடனே வெளியில போ சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நக்குன உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னத்தையும் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு வேற இருக்கிறாங்க. அபுல் ஹசன் கேட்டா, எப்படி நீ தைரியமா எதிர்கொண்ட, சிங்கத்தை பார்த்தாலே அரண்டுருவாங்களே, அதுவும் ஒரே ஒரு சின்ன ரூம்ல சிங்கம் உள்ள வரும்போது நீ ஒரு சின்ன சலடம் கூட இல்லாம இருந்திய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், என் ரப்பின் மீது நான் கொண்ட அந்த தவக்குள் இருக்கிறது அல்லவா, நீ ஒரு சிங்கம் இல்ல 1000 சிங்கத்தை விட்டாலும் என் தவக்குள் என்ன காப்பாத்தும் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒரு சிங்கம் இல்லப்பா, 1000 சிங்கத்தை நீ விட்டாலும் சரி என் தவக்குள் என்ன காப்பாத்தும் அப்படின்னாங்க. சரி, நக்கும் போது என்னத்தையும் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருந்தியேன்னு, வேற ஒண்ணும் இல்ல, அது நக்கிக்கிட்டே என் நெத்தியெல்லாம் எச்சி ஆக்கிடுச்சு, இது நஜீஸா நஜீஸ் இல்லையான்னு யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வாழ்ந்தாங்க. இந்த மனோபாவம் தான், இந்த மனோபலம் தான் சகோதரர்களை பெரும் வெற்றியை அவர்களுக்கு ஈட்டி தந்தது. அந்த மனோபலமும் தவக்குலும் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த பத்ரின் பெரும் படிப்பினை. அல்லாஹ் பத்ரு சஹாபாக்களுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அதிகமான தவக்குலை நமக்கு தருவானாக, தவக்குலின் அடிப்படையில் வாழ வைப்பானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எதிரிகளுடைய கொட்டத்தையோ எதிரிகளுடைய சூழ்ச்சியையோ நம் வாழ்விலோ நம் சமூகத்தின் வாழ்விலோ அல்லாஹ் எந்த நேரத்திலும் இடம்பெறாதிருக்க செய்வானாக. எல்லா பலாய் முசீபத்துக்களில் இருந்தும் அவன் தவக்குலின் மூலமாக நம்மை காப்பாற்றுவானாக.